அமெரிக்காவிற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அமீரகத்தின் அபுதாபி நகரில் உள்ள விமான நிலையத்தை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இது பற்றிய மேலும் தகவல்களை செய்தியாளர் நிரஞ்சன் கூற கேட்கலாம். நிரஞ்சன், வணக்கம். தற்போதைய அப்டேட் என்ன? தகவல்களை பதிவு செய்யுங்கள். ஈரானின் நாட்டிற்குள்ளாகவே வந்து இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் வான்படை, குறிப்பாக அவர்களுடைய போர் விமானங்கள் ஈரானுக்குள்ளாகவே வந்து தாக்குதலை நடத்தி வரக்கூடிய சூழலில் அந்த மாதிரியான வான்வெளி தாக்குதல் தான் இருப்பதிலேயே பெரும் சேதத்தை ஏற்படுத்தும் என்பதால் அதை தடுக்க வேண்டிய இடத்திற்கு தற்பொழுது ஈரான் தள்ளப்பட்டிருக்கிறது. இதனை அடுத்து அமெரிக்காவுடைய போர் விமானங்கள் பறந்து வரக்கூடிய பாதைகளை அழிக்கக்கூடிய வேலைகளில் தற்பொழுது ஈரான் மிக மும்முரமாக இறங்கி இருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக ஐக்கிய அரபு அமீரகத்தின் அபுதாபி விமான நிலையத்தின் மீது ஈரான் தற்பொழுது பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் என்பதை நடத்தி இருக்கிறார்கள். அந்த ரன்வேவை குறிவைத்து, ஏனென்றால் ரன்வே முழுமையாக சிதைக்கப்பட்டு விட்டால் அதற்கு பிறகு விமானங்களால் பறக்க முடியாது. அதன் காரணமாக அந்த ரன்வேவை குறிவைத்துதான் அந்த ஏவுகணை தாக்குதல் என்பது நடத்தப்பட்டது. அமெரிக்காவிற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தான் அமீரகத்தின் அபுதாபி நகரில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தை குறிவைத்து இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். தற்பொழுது ஈரானின் தாக்குதலை அடுத்து அபுதாபி விமான நிலையம் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அங்கு இருந்து எந்த ஒரு விமானமும் புறப்படாது என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே விமான நிலையத்திற்குள் இருக்கக்கூடிய விமான பயணிகளாகட்டும், விமான பணியாளர்கள் மற்றும் விமானிகள் உள்ளிட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார்கள் என்றும் அபுதாபி விமான நிலையம் சார்பாகவே அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மிக முக்கியமான விமான நிலையங்கள் ஒவ்வொன்றாக மூடப்பட்டு வருவதை பார்க்க முடிகின்றது. முன்னதாக ஜோர்டான் தனது வான்வெளி பகுதியை முழுமையாக மூடியிருந்த அறிவிப்பை வெளியிட்டிருந்த நிலையில் ஏவுகணை உள்ளிட்ட எதையும் தங்களது வான்வெளி பகுதியாக செல்ல அனுமதிக்க மாட்டோம் என்றும் அவர்கள் கூறியிருந்தார்கள். தற்பொழுது இன்னொரு மிக முக்கியமான செய்தியாகவும் இந்த அபுதாபி விமான நிலையம் என்பது தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது. எந்த அளவுக்கு சேதம் அடைந்திருக்கிறது என்ற தகவல் இதுவரை கிடைக்கவில்லை. ஆனால் ஐக்கிய அரபு அமீரகம் தெரிவித்திருக்கக்கூடிய தகவல் படி ஒருவர் இதுவரை உயிரிழந்திருக்கிறார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சமீபத்தில் தான் ஐக்கிய அரபு அமீரகமாகட்டும் மற்ற நாடுகள் பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளுடன் ஒப்பந்தத்தை ஈடுபட்டிருந்தார்கள். ஒரு நாட்டின் மீது இன்னொரு நாடு தாக்குதல் நடத்தினால் அதற்கு உதவியாக மற்ற நாடுகளும் வர வேண்டும் என்பதுதான் அந்த ஒப்பந்தத்தின் மிக அடிப்படையான அம்சம். எனவே வெறும் இது மத்திய கிழக்கு நாடுகளுடன் மட்டும் இல்லாமல் ஆசிய நாடுகளும் இந்த போரில் இறங்குமோ என்ற அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் தற்பொழுது ஒரு மிகப்பெரிய போராக மாறிக்கொண்டிருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.